பகைத்துடானை நீ விட்ட தூதுவன் என்று விட்டாய். புக்க தலை பெய்தல் இணைந்திலை குந்தி இல்ல மக்கள் துணை அற்றானை இட்டது உன் வாழ்க்கை மன்னன் சொல்ற. என்னென்று நினைந்தும் இயம்பியும் எண்ணியும் தான் பொன்னின்ற படைக்களத்து எம்பியை கொன்றுடானை அந்நின்ற நிலத்து அவன் ஆக்கை நீக்கி அல்லான் மண்ணின்றால் இனி வாரலன் வாழும் வேண்டேன். வெங்கன் நெடு வானர தானையை வீற்று விற்றார் வங்கம் உற நூறில் இலக்குவனை படனேன் அங்கம் தர அஞ்சி என ஆணை கடத்தலாகாது செங்கன் நெடுமால் முதல் தேவர் சிரிக்க என்ன. எல்லாரும் சிரிப்பார்கள். மாற்றாவுயிர் எம்பியை மாற்றிய மானுடர்தன் ஊற்று ஆர் குருதி புனர் பார்மகள் உண்டிலாளே ஏற்றாளிகள் இந்திரன் ஈர் இருக்காது எனக்கே தோற்றான் தனக்கு நெடு ஜேவகம் தோற்க. இந்த ராமலட்சுமணால நான் ஜெயிக்கலைன்னா அப்புறம் இந்திரனை ஜெயிச்சு என்ன புண்ணியம்? பாம்பின் தெரு படை பாசுபதத்தினோடும் தேம்பல் பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வ ஏறி ஓம்பி திரிந்தேன் எனக்கு இன்று உதவாது போவேன் சோம்பி துறப்பேன் இனி சோறும் உவந்து வாழேன். சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் சொல் கேட்கிறார். அங்கே சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரம் பாம்பின் வெம்படை நாகாஸ்திரம் இதெல்லாம் நான் கையில வச்சிருந்து என்ன புண்ணியம்? இதெல்லாம் போட்டு நான் அவளை ஜெயிக்கிறேன்னா அப்புறம் சாப்பிட்டு இனிமே எனக்கு சாப்பிடணும். அதெல்லாம் பேசுறது என்ன இருக்கு? இப்பவே யாரும் சாப்பிட சொன்னா இவ்வளவு பேர் செத்து பேர் சாப்பிட சொல்றேன் பாருங்க. நான் எதுக்கு சாப்பிடணுங்கிறான். இனி சோறும் உவந்து வாழேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கே எடுத்து பாருங்க. என்ன சோத்தை தான் கொட்டிக்கிறேன் வேற ஏதாவது கொட்டிக்கிறேன்னு கேட்கறதுக்கு அவனே சொல்றேன். சோறு வந்து எஞ்சுது. அப்ப நீ இவ்வளவு பேர் போன போதே நீ சோறு சாப்பிடலாமா? உங்க வீரம் போதே நீ கோச்சிக்கல பாருங்க. வந்தே நிகழ் எம்பிதன் ஆறுயிர் மப்பினாலே விருந்தே என அந்தகற்கு ஈகிலேன் வில்லும் ஏந்தி பொறும் தேவர் குழாம் நகை செய்திட போந்து பாரில் இருந்தேன் என் நான் இராவணி அல்லன் என்றான். பாருங்க, நான் என்ன நபும் செகனான்னு கேட்கிறேன். ஏகாய் வெய்தி என் இன்னலை நீக்கி எந்தைக்கு ஆகாதனமும் உணவோ எனக்கு ஆற்றலார் மேல் மாகால் வரி வெஞ்சிலையோடு வளைத்த போது சேர்ந்து ஆகும் என்று எண்ணி விண்ணலின் சிந்தை செய்தேன். இந்திரஜித்து போர்க்கோளம் 3 கிளம்புறான். என்றானை வணங்கி இலங்கு அகில் வாழும் ஆர்த்திட்டு ஒன்றானும் மரா உருவா உடற்காவலோடும் பொன் தாழ் கனையின் நெடும்புற்றில் புறத்து வீக்கி வந்தாள் வைரச் சிலை வாங்கினான் வானை வென்றான் தேவலோகத்தை ஜெயித்தவன். அதெல்லாம் பழச்செல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நீ பாரு, நான் ஓல்ட பேசி பிரயோஜனம் உண்டா? இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறேன் ஏற்கனவே 10 செஞ்சுரி போட்டேன்னா அதுக்கு தான் இன்னைக்கு எடுத்துக்கணும். இன்னைக்கு கூட ஒழுங்கா விளையாடணும். இன்னைக்கு 2 எடுக்காம அவுட் ஆகினா அப்புறம் உட்காந்துருவோம். அவ்வளோதான். ஆமா, ஏற்கனவே 10 100 போட்டோம்னா இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு அதையே பாருங்க. இப்போ சொல்கிறா பாருங்க, இன்னைக்கு பிரமாமா அப்டேட்டு. அம்மா இன்னைக்கு நீ என்ன பண்ண கேட்பாளே, சொல்லு. இந்த உலகத்தில் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு உன் வீரம் உனக்கு பயன்படலைன்னா அது எங்கே உதையிறது, என்ன காரணம்னு யோசிக்கணும். ஏற்கனவே இந்த வீரன் ஜெயிச்சா இன்னைக்கு வீரன் எடுப்படல, இதுக்கு என்ன ரீசன்? இதை இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவன் தானியமாளி வந்து அழித்தாளியான சீதையாக தான் இந்த கஷ்டம் வந்தது. ஏற்கனவே அனுமார் வந்த போதே இவன் குழந்தை இதையும் தெரிஞ்சுட்டு தானே சொன்னால் அனுமாரை பார்த்த உடனே இந்த ஒரு குறைஞ்ச நம்மளால சமாளிக்க முடியலையே, நம்ம நாளைக்கு ராமலட்சுமணா வந்தால் எப்படி ஜெயிப்போம்னு கேட்டானே. நினைச்சானே, நினைச்சு பார்த்து என்ன பண்ணுவோம், செயல்படுத்தலையே. கொஞ்சம் யோசனை பண்ணணும். இன்னும் தெரிஞ்சுக்கணும். இவா என்ன தப்புன்னா தெரிஞ்சே தப்பு. சீதையை கூட்டிட்டு வந்து தப்பை விட தோத்து போறது தெரிஞ்சே சண்டைக்கு வந்தான். அங்கதான்
வாட் இஸ் அவர் பொசிஷன், நம்முடைய நிலைமை என்ன, நாம என்ன பண்ண முடியும் சொல்லு, நம்முடைய நிலைமை என்ன சற்று யோசிக்கணும். நாம என்ன பண்றோம் சிந்தனை பண்ணணும். நம்மளுடைய நிலை என்ன இதை யோசிக்கணும். எதுவுமே யோசனை பண்ணாம செய்யக்கூடாது. என்னை கூப்பிட்டா அக்டோபர் மாதம் அயோத்தியில் 1000 கோடி ராமநாம யஜ்யம் பண்ணேன். அமெரிக்காவிலேருந்து அதெல்லாம் நடந்தது. அயோத்தி 10 நாள். ஆமாம், எல்லா பாஷையிலையும் ராமாயணம் உபன்யாசம் வைக்கிறாங்க 10 நாள். சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, ஹிந்தி, கன்னடம் என்னெல்லாம் பாஷை இருக்கும், தமிழ், மலையாளம். அதில் தமிழில் பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்டாங்க. இந்த 12,000 பாட்டையும் படிக்க யாரும் கேட்கல, சும்மா படிக்கணும். இப்போ நீங்களாக கேட்கறது நான் அதை பற்றி கவலை பண்ணேன். எங்கள் தாயார் நானும் வரையும் கட்சியை கட்டி நிற்கும். அவளுக்கு 90 வயசு. பயமாக டிராவல் கூட்டிட்டு எனக்கு அது பாஷை தெரியாத ஊர். அவன் எங்கேயாலும் எங்கேயாலும் வந்து திருச்சியில் நடத்துகிறேன், மெட்ராஸில் நடத்தினான்னா மெட்ராஸ்லேயே நடத்தினான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல தாராளமாக போட்டு வந்துடுவேன். நான் அடுத்ததில் இல்லை திருநெல்வேலியில் நடத்துகிறேன், இதே மதுரையிலேயே நடத்துகிறேன்னா ஓடி வந்துடுவேன். அவன் தேங்காய் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்று இருப்பாங்க. அது பாஷை தெரியாத இடம், எனக்கே சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது. அவன் எல்லாம் மடியாக பண்ணுறோம் அப்படின்போம். மடியாக பண்ணுறோம்போ அவன் கிட்ட கூட அம்மாடியாக இருக்கும். ஆமாம், அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க, வெங்காயம் மூட்டெல்லாம் சேர்ப்போம். இங்கே இருக்கிற பிராமணனே சேர்க்குறான். அங்கே வடகட்டிக்காரங்களும் என்னன்னா அது இல்லாமல் அவனால் வாழ முடியாது. வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, அது நமக்கு அது ஒத்து வராது. யோஜனை பண்ண அவனை கூப்பிட்டு அவன் சொல்லணும். எங்கள் அம்மாட்ட எனக்கு போய் சொல்லிட்டு அங்கே வரத்துக்கு இஷ்டப்பட்ட முதல்ல போயிட்டான்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். டெல்லிக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாவம். அப்புறம் அயோத்தி போனேன்னு தெரிஞ்சால் வருத்தப்படுவேன். அது தப்பு. 90 வயசுக்காரனை ஏமாந்துருக்கேன், சின்ன குழந்தை மாதிரி. ஆமாம், அப்போது இதுக்காக இதை உங்களுக்கு சொல்லுவேன். நம்மளோட பொசிஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சு எந்த காரியத்தில் இறங்கினாலும் சற்று யோசனை நம்மளோட பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சிக்காம இந்த உலகத்தில் வந்து நம்ம அப்படி நடந்துக்கூடாது. சரி, நிறைய போட்டாச்சு. பாருங்க, சண்டைக்கு வரணும். எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். தன்னோட ஆற்றல், நம்மளோட ஆற்றலை மட்டும் பார்க்கப்படாது. எதிராளி ஆற்றல் என்ன ஒன்று வச்சுக்கோங்க. நீங்க ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த ஜீவன்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஜீவன்கிட்ட ஒரு ஆற்றல் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு. ஆமா, நாம என்ன பண்றோம், குழந்தை நினைக்கிறோம். அதுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தும். இப்போ நீங்க நாம சொல்றோம், என்னோட வயசுக்கு என்னை விட இப்போ எங்கள் அம்மா சொன்னேன் 90 வயசு ஆக என்னோட அம்மாவோட ஆற்றலுக்கு நான் சொல்ல முடியுமா? என் ஆற்றலை சொல்ல முடியும். ஆனால் எங்கிட்ட ஆற்றல் இல்லையா, வெளிப்படுத்து. இப்போ யாரும் ஒப்பிட முடியாது கொஞ்சோட. அனாவசியமா சண்டை ஏன் வருது? இல்லை சீடையை பொழுது வச்ச பாவம் தானே, டபுள் பாவம். இப்போ சொல்லுங்க, இன்னும் சப்ஜெக்ட் அதுதான். தோளில் கனை புட்டிலும் இந்திரன் தோற்ற நாளே ஆழித்திரல் அன்னவன் கொண்டன ஆழி எழும் பால புதல் பற்றினும் பாலி அறாத வன்கண் கூலி கொடுங்கூற்றினுக்கு ஆவது ஒரு கூடு கொள்ளும். அவன் அம்புரா துணியில அம்பு வச்சிருக்கானாம். இந்திரஜித்து இந்திரனை ஜெயிச்சதுலேருந்து சமுத்திரத்துல கூட ஜலம் வத்தும் இவன் அம்புரா துணியில அம்பு வத்தாதான். எப்படி எழுதியிருப்பாரு?
சமுத்திரத்துல கூட ஜலம் வச்சு புனல் வற்றினும் வாடி அறாது. ஆழி ஏழும் மாள புனல் வற்றினும். ஆழி ஏழும் 7 சமுத்திர ஜலம் வற்றினாலும் வாடி அறாத வன்கண். அவன்கிட்ட அவ்வளவு இருக்க அம்பு. அது அம்பெல்லாம் சரி இருந்தது ரைட்டு இல்லைங்கள. அம்பு சரி இப்போ வம்பான இருக்கு. சிறி தூக்கிட்டு அம்புக்கு பதில் சொல்லணுமே. அம்பு இருந்து என்ன முடியும்? நம்ம நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தட்ட சண்டைக்கு போறோம் அப்படின்னா நியாயம் இருக்கா? கேப்பனே போலீஸ்காரன் கேப்பனே போறோம் சண்டைக்கு. என்ன விதத்துல வர இப்போ சொல்லு. நியாயம் தர்மம் வேண்டாமா? என்ன யோசனை பண்ணி பாருங்க. பல்லாயிரம் கோடி படைக்கலம் கொண்டு தேவர் எல்லாரும் முனைத்தலை யாவரும் இந்த மேலும் வில்லாளன் கொடுத்த விரிஞ்சல் அளித்த வெம்மை அல்லால் புரியாதன யாவையும் ஆய்ந்து கொண்டார். 100,000 யாழியின் நோன்மை தெரிந்த சீயத்து ஏறாம் அவை அன்னவை 1000 மூண்டது என்ப. மாறாய் ஒரு இலங்கை நிகழ்ப்பது வானுலோரும் சேராதது மற்ற அவன் ஏறிய தெய்வமாச்சே. பொன் சென்று அறியா உவன தனி புள்ளி நிற்கும் பின் சென்று அறியா மழ்வாளன் விடைக்கும் பெருமாளுக்கும் திருமாலுக்கும் மேல் நாள் பின் சென்றது அல்லது ஒரு பெருந்திறப்பு உற்ற போதும் முன் சென்று அறியாதது 3 உலகத்தின் உள்ளும். பழைய கதையை சொல்லிட்டு இருக்க. ஏயா தனிப்போர் வழிகாட்டிய இந்திரன் தன் சாயா பெருஞ்சாய்கிட தாம்புகளால் கடந்தோள் போய் ஆர்த்தவன் வந்தனன் என்று பூசல் போய் ஆர்த்து பேய் ஆர்த்து எழுந்து ஆடு நெடுங்கொடி பெற்றதம்மா. செதுகை பெருந்தானவர் ஊனோடும் தேய்த்த நேமி அது கை திசை யானை ஒட்டியது என்னலாமே. மதுகை தடந்தோள் வரி காட்டிய வானவேந்தன் முதுகை தழும்பு ஆக்கிய மொய்வொளி மொட்டதம்மா. அத்தேரினை ஏறிய ஒப்பன 1000 தேர் ஒத்து எய்வன சேமமதாய் வர உள்ளம் வெம்போர் பித்தி ஏறினன் என நடந்தனன் பின்பலால் மற்ற எத்தேவரையும் முகம் கொண்டு அறியாத ஈட்டன். அண்ணானோடு போயின தானே அளந்து கூற என்னால் அறிந்தேன். அவன் பின்னால போன சைன்யம் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இயம்பு வான்மீகன் எனும் நல் நான்மறையான் அது 40 வெள்ளம் என சொன்னான். பிறர் யாரது உணர்ந்து தொகுக்கவல்ல. அவர் சொல்றார், வான்மீகி மகரிஷி சொல்லியிருக்கார் இந்திரஜித்து பின்னால எவ்வளவு சைன்யம் போச்சுன்னு. 40 வெள்ளம் சைன்யம் போச்சு. அவரை விட யாரு சொல்ல பாருங்க. கம்பநாட்டாழ்வாரோட அடக்கத்தை பாருங்க. நான் சொல்றேன்னு இவ்வளவு கவிதை எழுதினேன். நேற்று பிறந்தவன்லாம் அவன் வந்தான் இவன் போனான் இப்படின்னு எழுதுறவன்லாம் என்னை போல கவிஞர் இல்லைங்க. பாராட்டி விடணும் சார். பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோசிப்பேன் நான் என்னால சொல்ல முடியாதுங்கிற அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்னால் அறிதேனும் எனக்கு சொல்றது கஷ்டம். இயம்பு வான்மீகன் என்ற நல் நான்மறையான் வேதம் படித்த ரிஷி. இதெல்லாம் அவர் வேதம் படிக்கல. அவர் ஹரிஜன் எஸ்டி வேடம். நாரதர் வேதம் சொல்லி கொடுத்தார். ஹரிஜன் அப்ரூவ்டு போல பண்ணது நாரதர் தான். பெருமாள் ஒரு ஒரு வினாடியில் வேதம் சொல்லி கொடுத்தார். அப்படின்னா எப்படி திரும்ப பண்ணிருக்கணும். நோ ரிசர்வேஷன் போட்டா ஒன்றும் கிடையாது. இப்படி நான் உபன்யாசம் பண்ண ஆரியனை கூப்பிடுவேன். ஒரு சும்மா பேரும் கூப்பிட மாட்டேன். என்ன ஹரிஜனும் கூப்பிட மாட்டேன், பிராமணனும் கூப்பிட மாட்டேன். பாரதியாருக்கு அப்புறம் சமுதாயத்தில் சிரமப்படுறது இந்த பாப்பான். என்ன பாப்பான் ஜனத்தில் கூப்பிடணும். பாப்பா இல்லாத சூத்திரா கூப்பிடணும். என்ன என்ன பாப்பான்னு கூப்பிடணும். அதுக்கு மீறி இன்னும் நீங்கள்லாம் கொண்டாடுறேன். அது ஏதோ ராமன் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்குலாம் தெரியாது. நான் 40 வருஷம் முன்னால் ஆரம்பிச்ச போது என்ன சிரமப்பட்டேன். இன்னும் பட்டு
எல்லாம் வந்து கதை கேட்பாங்க. எல்லாம் நல்லா தான் சொல்கிறாரு, இருந்தாலும் இவர் பாப்பாம்மா மத்தாள் பிராமண சங்கத்தில் சொல்லுவோம், இருந்தாலும் நம்மளே வைக்கிறாங்க, அவனை கூப்பிடணும். ஜோடி முடிஞ்சு போச்சு. கோகுலாட்சமி நடத்துவார் எஸ்எஸ்காரி. அப்போ நடத்துறது அங்கே 10 வருஷம் முன்னாலே இந்த பிராமண சங்கத்தில் கதை வச்சுட்டான் ஐசிஎம். அவர் கோகுலாட்சமி நடத்துகிற சங்கம் வேறு, இடத்த வாங்கி சங்கம் தினங்காலத்தில் உஞ்சி ஊற்றி எடுப்பேன் போய் செருவினேன். அங்கே பூரா அக்கறை மாதிரி பிராமணா சங்கம் பூரா அச்சதை போடுறேன். ஒரு தெரு போகிறேன், 2 தெரு போகிறேன், எல்லாம் போகிறேன். நைட்டியை போட்டுட்டு அச்சதையே போகிறேன். பிராமணன் போது சாயந்தரம் கதையில வந்து சுடுக்கிறது செருப்பேரை சொல்லி. அப்போ இதை கேட்ட ஒருத்தர், இதை நடத்துகிற ஒருத்தர், நாங்கள் எப்படி நன்கொடை தருது, அவர் இப்படி சொல்கிறார், நன்கொடை தர மாட்டேன். இவர் எங்கே வந்தால் நன்கொடை தர மாட்டேன். தரவே வேண்டாம், உங்களுக்கு வச்சுடாலே எனக்கு பணமே தர வேண்டாம், நீ ஒன்றும் தர வேண்டாம், நான் தர்மம் சொல்லாமல் இருக்க மாட்டேன். பண்ண தெருவுக்கு போகிறேன், அரிஜன தெருவுக்கு போகிறேன், புடவை கட்டிட்டு குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு நல்ல அச்சதையை போடுறேன், காலையில் வந்து சந்தனம் வைக்கிறேன். அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா, விவரம் தெரிஞ்சவா தப்பண்ணாமா அப்படி சொன்னேன். அப்புறம் என்ன யார் கூப்பிடுவோம் ஒத்துக்கு புரிஞ்சாகணும். இப்போ என்ன வால்மீகி சப்ஜெக்ட் வந்ததுனால சொல்கிறேன். இப்படி கம்பன் வால்மீகியை போயிருந்தான்னு இவன் எல்லாரும் விவரம் தெரியாமல் கம்பராமாயணம் ஒருத்திங்கிறா. வால்மீகி இல்லாமல் கம்பன் எப்படி எழுதுவான்? வால்மீகி எழுதிட்டு தானே எழுதினான். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அறிந்த வால்மீகி என்பான் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தால் அறிந்த வால்மீகி என்பான். இதில் வேடிக்கை நேரமா அவருக்கு சொல்லிக் கொடுத்த நாளைக்கும் வேதமெல்லாம் வந்து நாரதர் வந்து நாராயணன் அப்படின்னு இங்கே உட்காந்து ராமராமான்னு ஜெபம் பண்ணி உனக்கு என்ன வரும்? அதுதான் கிருபை, அதுதான் குரு வரும். பார்த்தீங்களா? அதுக்கு தான் இதுதான் தெரிஞ்சுக்கோ, எந்த ஜாதிக்கு சம்மந்தம் கிடையாது அந்த கருத்துக்கு வரும். ஆமாம், இந்த ஜாதிக்காரன் தான் படிப்பான், அந்த ஜாதிக்காரன் தான் படிப்பு வரும் அப்படின்லாம் கிடையாது. யாரை படிக்க வச்சாலும் தான் வரும். வரலன்னா அவன் சரியாக படிக்கிறேன்னு அர்த்தம். தலையில் ஆமாம், யாரை படிக்கவே வராமல் இருக்குமா? எல்லாரும் இருக்கும். இப்போ ராமாயணம் சொல்லி உங்களுக்கு கேட்காம விவரம் தெரியாமல் இருக்கா? காலையில் வந்து சீதா கேட்டு காலையில் நாமாவளி கேட்கலையா? அதில் விழுந்தாலே போருமே. அப்புறமா நீ அந்த புஸ்தகத்தை பரட்டி பார்ப்பே எப்படி இருக்குன்னு. இது மாதிரி 4 தடவை எங்கேயாவது சீதா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போய் உட்காந்து கேளு, அப்போ தெரியும் தானே எப்படி பாடுறான் என்ன பாடுறான்னு. புஸ்தகத்தை வாங்கி பரட்டி பாரு, எப்படி வராமல் இருக்கும். இப்போ வராமல் இருக்குமா? நாமளா சொல்கிறது இவாளுக்கு தான் வரும், அவளுக்கு பார்த்தாது எல்லாம் வரும். வரலன்னு சொன்னால் இவன் முயற்சி பண்ணலன்னு இல்லை, ஈடுபடலன்னு. அதுதான் அவர் சொல்கிறார். பாருங்க, இவ்வளவு பாட்டில் வந்து இப்போ தான் வால்மீகியை சொல்கிறார். முதல்ல எழுதினதுக்கப்புறம் பாலகாண்டதுக்கப்புறம் எங்கேன்னு வந்ததை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ தானே வருது. எங்கே இந்திரஜித்து சண்டைக்கு வரும்போது எங்கே பூத்துறான் வரும். வால்மீகன் எனும் நல் நாள் மறையோ கொட்டிவிட்ட வார்த்தை. நல்ல மனுஷன், நல்ல நாள் மறையோ. அது 40 வெள்ளம் என சொன்னான். பிறர் யார் அது உணர்ந்து தொகுக்க வல்லார்? பாக்கி யாரால சொல்ல முடியுங்க? என்னால் சொல்ல முடியாது. நான் சாதாரணப்பட்டவன். வால்மீகி தான் தெரிஞ்சுக்கணும். பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க கூட வால்மீகி சொல்லாததை கம்பன் சொன்னான். வழக்கம்மன் அவ்வளவு. நீ வழக்கு என்ன சொன்ன? வால்மீகி சொல்லாததான் கம்பன்லாம் சொல்லலை. அவர் ஒரு வரியில் ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிருப்பார். அதை இவன் எலாபரேட் பண்ணான். அது ஒரு வேர்டு இவருக்கு சமைக்கிற பதமே தெரியாது. ஒரு வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேர்டு எடுத்தோம்னா நம்ம தமிழையும் அப்படிதான் சமஸ்கிருதம் மற்ற பாஷைக்கு சமஸ்கிருதம் தமிழுக்கு அதான் வித்தியாசம். நம்ம ஒரு அர்த்தம் தான் சொல்லுவோம்.
ஒரு அர்த்தம். ரொம்ப பேருக்கு தெரியாது. லிங்கம் லிங்கம்னா அவன் தீகாக்காரன் திட்டுறான், லிங்கம் அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம்னு சொல்றாங்க. அது ஒரு அர்த்தம். லிங்கம்னா ஜெண்டர், ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம்ங்கிறாங்க. லிங்கம் புரியுது. நம்ம ஆண் பெண் அப்படிங்கிறது சொல்றது. அது சிவபெருமான் லிங்க வடிவா இருக்காரு, அதனால அது சிவலிங்கம். அது சிவன் சேர்த்து அது தெரியல. ரொம்ப பேர் ஒரு ஒரு வார்த்தைக்கு எடுத்துட்டேன்னா சமஸ்கிருதத்துலேயும் தமிழ்லையும் பல அர்த்தம் இருக்கு. அவன் நாமளா நினைச்சுக்கணும். ஒரு ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பேருக்கு தெரியும். நான் ஏற்கனவே பிரகலாச்சரித்திரம் சொல்லும்போது சொல்லிட்டேன். ஆமாம், ரொம்ப பேர் நினைச்சிருப்பா தப்பா. ஒரு பெரிய கூட்டம் பிராமணாளாக உட்காந்துருக்கா, அது வைஷ்ணவாளாக உட்காந்துருக்கு. நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அங்கதான் ஒரு ரொம்ப வைஷ்ணவனா இருக்கிற இடத்துல சிவனை பற்றி சொல்லுவேன், சைவனா இருக்கிற இடத்துல பெருமாளை பற்றி சொல்லுவேன். ரெண்டு முட்டா பேரும் தெரிஞ்சுக்கணும். அதில் எனக்கு ஒரு பெருமைன்னு வச்சுக்குவேன். செல்வம் விஷ்ணுமயம் ஸ்ரீ உற்சாகத்தில் பாடம் வேதத்தில் நாங்கள் சொல்றோங்க. தர்ப்பணம் பண்ணுற போது அதுக்கு மந்திரம் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதி ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஆதிய ஸ்ரீ பகவதனா சொல்றோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வம் இந்த உலகத்தில் எங்கேயும் விஷ்ணு தான் வியாபித்து இருக்காங்க. ஜெகத்து ஜெகம்பூரன் இதான் அர்த்தம். நூறு இருக்கு.